வணக்கம். நான் உங்க ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம். நாம டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிலாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இன்னமும் இல்லாமையும் ஏழ்மையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாமை நீங்கி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைச்சிருக்கணும் அப்படின்ற ஆசை தான். அதற்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க மட்டும்தான் அதற்கு உதவி பண்ண முடியும். பண உதவி, பொருள் உதவி அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேனல்ல ஸ்ப்ரெட் ஆக்குனீங்கன்னாவே போதும், ட்ரெண்டிங் ஆக்குனீங்கன்னாவே போதும். உங்களுடைய உறவுகள், நட்புகள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்க. நமக்கு அதுல கிடைக்கக்கூடியதை வச்சு, நம்மளால முடிஞ்சதை வச்சு நாம 4 பேருக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். நம்மால் அப்படின்னா எங்களால் இல்லை, உங்களோட சேர்த்து தான். நீங்க தான் இதெல்லாம் செய்ய போறீங்க. நம்ம சேர்ந்து தான் இதை செய்ய போறோம். ஏற்கனவே நிறைய முனிவர்கள், நிறைய தலைவர்கள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில தான் நாமளும் இப்ப போக போறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உறவுகளே, உங்களுக்கு ஒரு தகவல். உங்களுக்கு ஜோதிடத்துல ஏதேனும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதேனும் ஜாதகத்தில் ஒரு கேள்வி, சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம். நீங்க செய்யக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருடைய ஜாதகத்துக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க, அந்த ஜாதகருடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், இதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. மறக்காம உங்க பேர், உங்க ஊர், இதையும் பதிவு பண்ணிருங்க. முதல்ல வரக்கூடிய 10 நபர்களுக்கு மட்டும்தான் முதல்ல சொல்ல போறேன். அதுக்காக மற்றவங்களுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எல்லோருக்கும் பலன் கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா வரிசை பிரகாரம் வரும். அதற்காக நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை இன்றைக்கு சொன்ன மகிழ்ச்சியில அடுத்தபடியாக நாம பார்க்க போறது துலாம் ராசிக்குண்டான பலன்கள். துலாம் ராசிக்குண்டான பலன்களை நாம பார்க்க போறோம் இந்த பதிவுல. அப்படியே கன்னி ராசிக்காரவங்க கேட்கறதும் புரியுது. கன்னி ராசிக்குண்டான பரிகார பலன்களும் இந்த வீடியோவில் கடைசியில இருக்கு. வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுங்க நீங்களும். வாருங்கள் நண்பர்களே, பதிவுக்குள்ளார போலாம். துலாம் ராசி இவர்களுக்குண்டான பலன்கள் இந்த 2026ஆம் ஆண்டுல என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க உறவுகள், சொந்தங்கள், நட்புகள் இவங்கள்ட்ட சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, நாம பதிவுக்குள்ளார பார்க்கலாம். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்துல 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறது. ஒன்று குரு பகவான், மற்ற 2 கிரகங்கள் ராகு, கேது. இந்த 3 கிரகங்களும் பயிற்சியாக இருக்கிறது. இவைகள் பயிற்சியாகும் பொழுது ராசிகளுக்கு, குறிப்பாக துலாம் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போம். குரு பகவானின் பயிற்சி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படியான ஒரு நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் ஃபர்ஸ்ட், தனவரவு, பொருளாதாரம், தனதானியம், செல்வம் சேமிக்க கொடுக்கறதுக்குண்டான காலகட்டம் குரு பகவான் வந்துட்டாரு, கொடுக்க போறாரு. வீட்டில இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்குது. தனவரவு, தானிய வரவு உங்களுக்கு பெருக போகுது. அதற்கு அடுத்து
வாக்கு பலிதம் அப்படி இருக்கவங்க, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க, சாமி சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த வருடம். அவர்களுக்கு வாக்கு பலிதம் மிகச் சிறப்பாக இருக்கும். அவர் நற்பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். தீர்க்கமாக உங்களுக்கு நற்பெயரும் புகழும் உண்டு. அதே போல சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாக போகுது. கண் ஆபரேஷன் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வருஷத்துல கண் ஆபரேஷன் செஞ்சிருவீங்க. மிகச் சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் வருவோம். சொத்து, வண்டி, வாகனம், மனை, வீடு, இப்பேற்பட்ட நிலையெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையை குரு பகவான் தரார். சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வீடு அமையும், மனை வாங்கலாம். இவையெல்லாம் இந்த வருடத்துல துலாம் ராசி நண்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு, சிறப்பாக இருக்கும். அதே போல படிப்பு, கல்வி இவைகளில் முழு தேர்ச்சி பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் படிக்கவே இல்லை, படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு நிறைய கவலை இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. குரு பகவான் பயிற்சியானதும் நல்லா படிப்பா, அப்படி தேர்ச்சி பெறுவார். படிப்புல, கல்வியில உயர்வும் வளர்ச்சியும் தான். இனி தைரியமா இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாயாரால அனுகூலங்கள், தாய் வழி உறவால சிறப்பு, ஏன் தாய் வீட்டு சொத்து இவைகள் கூட சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல உடல் நலிஞ்சு போனவங்க, நோய் நொடியால அவதி பெறவங்க, உங்களுக்கு எல்லாம் இடிவு காலம்தான். அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. உடல் நல்ல திடகாத்திரமாக அமையும், நோய் நொடி விட்டு விலகும், சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதை தாண்டி உறவுகள், சொந்தம் பந்தம் இவையெல்லாம் விட்டு விலகி இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு அவங்க எல்லாம் தேடி ஓடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. சொந்தத்தோடையும் உறவுகளோடையும் மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த வருஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம், படிச்ச படிப்புக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, புலம்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய காலம் இந்த வருடம். குரு பகவானுடைய பெயர்ச்சி. உங்க படிப்புக்கேற்ற வேலை, நீங்க ஆசைப்பட்டதுக்கு உண்டான வேலை, சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்க அமைப்பு இருக்கு. அதனால கவலையை விடுங்க, மகிழ்ச்சியோட இருங்க. எதிரிகளால அச்சம், பயம், கடன் பிரச்சனை, கடன் தொந்தரவு, இந்த கடன் பிரச்சனையினால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. சூசைடு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேப்பர்ல பார்க்குறோம், பிடிக்கிறோம். அதுபோல இந்த கடன் பிரச்சனைகள்லாம் உலகத்துல இல்லாம போகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. இப்படி கடன் பிரச்சனைனால அவதிப்படுறவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காலம்தான் இந்த 2026 வருடம். குரு பகவான் பெயர்ச்சியால கடன் நீங்கி, சண்டை சச்சரவு நீங்கி, எதிரிகளால பயம் இவைகள்லாம் நீங்கி உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடவும் இருக்க போறீங்க. பயப்பட வேண்டாம். சரி அன்பர்களே, துலாம் ராசிக்கு உண்டான நற்பலன்கள் இவ்வளோ பலன்கள் சிறப்பாக இருக்கு. இதை தாண்டி ராகு கேது பலன்களும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க. உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். ராகு கேது பலன்கள் சொல்லலாம், அது பலன்கள் இன்னும் கொஞ்சம் விரிவா இருக்கும். அதனால ராகு கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய காலத்துல அது நான் கட்டாயம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்றேன். சரி, இப்போ நாம கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகார பலனை பற்றி பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, நீங்க பொருளாதார தடை, பொருளாதார சிக்கல், அதே போல கடன் தொந்தரவு, கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள், ஏன் சில பேர் தாயார் கூட எதிரி மாதிரி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் கூட அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் உங்களுக்கு
விலக, அதிலிருந்து நீங்க மீண்டு வர ஒரு எளிமையான பரிகாரம், நீங்க திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா அர்ச்சனையோ அபிஷேகமோ அவருக்கு பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து வீட்டில் அனுதினமும் பெருமாளை வணங்குங்க. வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இல்லாமை அப்படின்ற நிலை நீங்கி நல்ல வாழ்வு, நல்ல இன்பம் உங்க வீட்டில் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு உண்டான பதிவு, விருச்சிக ராசிக்கு உண்டான பதிவு தயாரா இருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்.